நைனா தீவுக்கு போயிட்டுக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்போ இது நாங்கள் போய் போட்டில் தான் போகணும். அதுக்கு இப்போ நான் போட்டில் வந்து ஏறிட்டேன். நைனா தீவுக்கு வந்து இறங்கிட்டேன் காய்ஸ். இதுதான் காய்ஸ் நைனா தீவில் இருக்கிற மொய்தீன் ஜும்மா பள்ளி. ஹலோ காய்ஸ், நைனா தீவுக்கு போயிட்டுக்கிறேன். நைனா தீவுண்டால் ஜஃப்னால இருந்து ஒரு ஐலாண்ட் உண்டு. அதுக்கு போகிற வழியில் இதான் பண்ணை பிரிட்ஜ்னு. ஜஃப்னால இந்த மெயின் டவுனில் இருந்து வார டைம் இருக்கிற பாலம் தான் அதான் ஆகிக்குது பார்க்க. சரியான வெயிலும் அதே போல் காற்றும் அடிக்குது. நான் நினைக்கிறேன் இப்போ இது நாங்கள் போய் போட்டில் தான் போகணும். அதுக்கு இப்போ நான் கொஞ்சம் தூரம் போகணும். அந்த நைனா தீவு இந்த இதெல்லாம் கைட்ஸு போய்த்து தான் அங்கிருந்து தான் நான் போகணும். இந்த ஃபெரியில் போகணும் அங்கால நைனா தீவுக்கு. சரி, போயின்ற வழி பாப்பம் என்ன நடப்புன்னு சொல்லி போய்த்து நைனா தீவு போகிறது போய் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஜஃப்னாலிருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 கிலோமீட்டர் போகும் ஐநா ஜஃப்னாலேருந்து டோட்டலாகவே. அப்போ எனக்கு இன்னும் டைம் தெரியாது, ஃபெரி டைம் இல்லாட்டி போட் டைம் என்ன மாதிரி எப்படி போகிறாங்கன்னு தெரியாது. ஐநா போய்த்து தான் பார்க்கணும் நான். ஆனால் ஃபுல் நேர் ரோட், தனி பாலம் ஒன்று மாதிரி ரோட்டு மாதிரி தான் போட்டிக்கிறாங்க. அந்த ஃபுல் நேர் ரோட். இப்போ காய்ஸ் அந்த கைட்ஸில் வந்து கைட்ஸுக்கு வந்து கைட்ஸ்லேருந்து உள்ளுக்கு ரோடனில் போகணும். அதில் போய் குறுக்கடுவன்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு. அங்கே போய்த்து தான் நாங்கள் இந்த நைனா தீவுக்கு போகிறதுக்கு போட்டோ இல்லாட்டி ஃபெரியோ என்னமோ ஒன்று எடுக்கணும். அந்த ரோட்டில் தான் போய் நீக்கிறேன் நான். இந்த இன்னொருத்தர் ஈராதை விட்டு கேட்பேன். நைனா தீவு போயிடுமா? ஓ, அதில் நார்மலாக எந்த நேரமும் ஃபெரி போட் அதில் இருக்குமா? இருக்குதாண்ணா? சரி. அப்போ என்னென்றால் இது வந்து இந்த போட் சர்வீஸ் ஃபெரி எல்லாம் இந்த நேவியால் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நேவியால் தான் அதெல்லாம் மெயின்டைன். இப்போ நைனா தீவுக்கு போகிற என்ட்ரன்ஸ் தான் இது. இதில் போய் தான் நாங்கள் போகணும். இப்போ இதுதான் அந்த பாலம். சின்ன ஒரு பாலம் உண்டு தான். 2 வாகனம் வந்தாலும் சில வேலை கஷ்டமாயிக்கணும். நைனா தீவு இன்னும் வந்து சேரல. போய் நிற்கிற வழியில் அப்படி சும்மா நிப்பாட்டினேன். நல்ல அழகான சீனரிஸ் இந்த பாருங்க. நல்லா இது பார்க்க. இதுதான் புங்குடு தீவு. நைனா தீவுக்கு முந்தி நைனா தீவுக்கு வந்து நாங்கள் ஐலாண்டு தீவு. இது வந்து புங்குடு தீவு. இதில் நாங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷம் போல் ஈகுது போல். இப்போ இது ஐநூறு தான் போட்டில் போனோம். போட்டும் எப்படி டைமிங் என்ன மாதிரி தெரியா, போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்தாக்கு நைனா தீவுக்கு போகிற வழியில் வந்து இப்போ நடந்து போய் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஜஃப்னாலிருந்து உங்களுக்கு டோட்டலாகவே போகும் ஒரு ஹவர் உங்களுக்கு பார்க்கணும். ஒரு ஹவர் நல்ல ரோடும் வருது, அது மாதிரி கொஞ்சம் உடஞ்ச ரோடும் வருது. இப்போ வந்து நான் இந்த ஐனோட வந்து காரை பார்க் பண்ணி தான் அங்கே இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு 50 மீட்டர் போல் இருக்குது. 50 மீட்டர் போல் நடக்கணும். நடந்த ஐந்து தான் அந்த பெரிய போட் சர்வீஸ் வந்து போகுது போல். அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். இந்த இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா ஆகுது. இல்லாட்டி கொஞ்சம் சரியான சூடாக இருந்துச்சு வர கொலையெல்லாம். போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி இந்த இப்போ தான் நடந்து போய் நிற்கிறேன். ஒரு 50 மீட்டர் மாறி இருக்கும். இந்த கிட்ட வந்துட்டேன் ஆல்மோஸ்ட். ஐனோட என்னென்றால் அங்கே பார்க் பண்ணேலாதான். அங்கே பார்க் பண்ணேலாண்டு வேறையா பார்க்கிங் கொண்டு வச்சுக்கிறாங்க. ஐனை தான் பார்க் பண்ணிட்டு வந்தது. இந்த இதுதான் போட். இந்த போட்டில் தான் போக போகிறோம். பாப்போம்.
இதுதான் டைம் போட்டிக்கிறான். இங்கிருந்து போகிற டைம் திருப்பி அங்கிருந்து வார டைம். இப்போ 1 மணியா 2 மணி 1:50 என்றால் 2 மணி கொண்டு இருக்குது. இப்போ அங்கிருந்து வரும் 1:30 கொண்டு இருக்கு. 2 மணி அரை ஒர்க் வைக்குது. டிக்கெட் எங்கே எடுக்கிறது? போட்லையா? இதுதானே போட். அந்த இதில் போய் ஏறணும். போட்டில் வந்து ஏறிட்டேன். இது வந்து பப்ளிக் போட், எல்லாரும் போகிறது. இது நான் இது ப்ரைவேட் கேட்கல. நாளைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் எடுப்பாங்க போல. 10 நிமிஷத்தில் எடுப்பாங்க. அந்த போட்டில் போக போகிறது. பைக்கெல்லாம் அங்கே கொண்டு போகிறாங்க. இந்த அங்காளி இன்னொரு பைக் கொண்டு ஏற்ற போகிறாங்க. இதுதான் உள்துண்டு. நான் அப்படி வெளியில் வந்து பார்த்து நிற்கிறேன். நல்லா இது இந்த வியூ. சும்மா கடல் தண்ணி மேலால இது பார்க்க. இது வந்து ஆக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால இதில் தான் இங்கேருந்து ஆக்கள் இந்த தீவுலேருந்து மெயின் ஐலண்ட்லேருந்து ஐநாத்தீவுக்கு போகிறவங்க அந்த இது மாதிரி ஃபெரியில் தான் இது மாதிரி சாமான்லாம் கொண்டு போவாங்க. நான் அதுக்கு வந்து சேர்ந்துட்டேன் guys. இந்த பாருங்க, இன்னொன்று ஆட்டோ ஒன்று ஏற்றி நிற்கிறான். நைனாதீவுக்கு வந்து இறங்கிட்டேன் guys. இந்த இதுதான் நீங்க ஒரு அம்மன் கோயில் ஒன்று. இது அங்கிட்டு இது டெம்பிள் ஒன்று. அதுதான் நாகதீப டெம்பிள். அதுக்கு அங்கால நைனாதீவு பள்ளி ஒன்று, ஜும்மா பள்ளி. அதுக்கு தான் போறேன். ஆல்ரெடி நான் ஒரு ட்ரக் ஒன்று பேசிக்கிறேன். இதில் தான் ஏறி போகிறேன். 500 போகிறதுக்கு இந்த இதெல்லாம் போகணும். சரி, ட்ரக்கில் போய் நிற்கிறேன். அதில் போய் பார்ப்போம். இது வந்து 100 வருஷம் பழசி. 100 வருஷம் பழசி இந்த சந்தக்பட்டிக்கு. எத்தனாம் ஆண்டு இந்த பள்ளி கட்டிக்கிறாங்க? பள்ளி இன்றைக்கு முன்னாள் தலைவர் சொன்னார் 1730 புனரமைக்கப்பட்டீர்கள். 1730. அப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம். இதுதான் கைஸ் நைனாதீவில் இருக்கிற மொய்தீன் ஜும்மா பள்ளி, ஜும்மா மொஸ்க். நல்லா ஒரு ரிலாக்ஸான இடம் உண்டு. சுற்றுவர பெரிய காணி இது. இல்லை, இதெல்லாம் ஃபுல்லாக பெரிய வளாகம் தான் இது. பார்த்தன்சனா வழங்குது. இதெல்லாம் பள்ளியிட ஃபுல்லாக பள்ளியிட இதைத்தான் செஞ்சுக்கிறாங்க. பள்ளியிட காணிக்கிறது ஃபுல்லாக இந்த தென்னந்தோப்பாது இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னென்றால் 1730 கட்டின பள்ளி. 1700. இப்போ நான் பள்ளியில் ஹஸ்ரத்தோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இப்போ நேற்று மோனாத்து அந்த பள்ளியிட இப்போ உள்ள தலைவர் அவர் சொன்னாராம் 1730 இதை புனர் நிர்மாணம் செஞ்சுக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் பழசான பள்ளி. அப்போ அவருடைய கருத்துப்படியும் ஸ்ரீலங்காவில் இது வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு பள்ளி ஒன்று மாதிரி சொல்கிறார் அவர்.
அப்போ அதுண்டு இது வந்து இந்தியாவில இருந்து வந்து தான் கட்டிக்கிறாங்க. இந்தியாவில் கீழக்கரைன்னு சொல்கிற இடத்துல இருந்து இப்போ இதில் இப்போ இப்போ இது ஒரு ஐலண்ட். இதில் அங்கிட்டு தான் இப்போ அங்கால பக்கம் இப்போ அங்கிட்டு பார்க்குற பக்கம் தான் நாங்கள் வந்த இடம். அதுதான் ஜெஃப்னா துண்டு. இங்கால பக்கம் இந்தியாவில் இது ஒரு ஐலண்ட். இதுக்கு இந்தியாவில் பக்கம் போனால் இது ராமேஸ்வரம். இந்தியா பக்கம். இந்தியாவிலேருந்து தான் கீழக்கரையிலேருந்து ஆட்கள் வந்து இங்கே வந்து இங்குள்ள ஆக்களை மாரி பண்ணி இங்கே இருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பிரஜா உரிமை இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க திருப்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 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 ஐலேண்டில் கிட்டத்தட்ட 30 குடும்பம் விற்கிறாங்களாம். முஸ்லீம் குடும்பம் 30 குடும்பம் விற்கிறாங்க. அது மறுபடியும் 100-150 பேர் விற்கிறாங்க போல். அவங்க கொஞ்சம் பேருக்கு தான் இந்த பள்ளி, இது ஜும்மா பள்ளி. இன்றைக்கு ஜும்மா நாள் ஜும்மாவும் தொழுதாங்க. இங்குள்ளாக தான் தொழுகிறாங்க. அது போல் இங்கால இது இந்த மதிலுக்கு அங்கால தான் மையவாடி. இங்குள்ள அவங்க அடக்கிறது வந்து இதுக்கு அங்கால தான் அடக்குறாங்க போல். அது மாதிரி ஒரு பழமையான ஒரு பள்ளி ஒன்று தான் இது. இது பழைய கிணறு ஒன்று இருக்குது. அது மாதிரி இருந்தால் இந்த தென்னந்தோப்பு ஃபுல்லாக எனக்கு இந்த இதில் வர இந்த தென்னங்காய், இந்த தேங்காய், அது மாதிரி காயெல்லாம் வச்சு தான் இதுக்கு நினைக்க வருமானங்களை எடுப்பாங்க போல். அது மாதிரி இங்குள்ள மக்கள் வந்து கூடுதலாக மீன்பிடி தான் செய்கிறாங்களாம். அப்போ மீன்பிடி செஞ்சு தான் அவங்களோட வாழ்வாதாரங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நல்லா வந்தால் நல்லா பீஸ்ஃபுல்லான இடம் உண்டு. பள்ளியும் வந்து உள்ளுக்கு நான் காட்டுறேன். உள்ளுக்கும் நல்ல அமைதியான ஒரு பள்ளி உண்டு. நான் பார்த்தேன் இந்த இங்குள்ள சின்ன பிள்ளைகள் வந்துக்கிறாங்க இந்த ஹசரத்தில் ஓதுறதுக்கு. ஒரு 5-10 பிள்ளைகளுக்கும் வச்சு கொடுத்து நிற்கிறாங்க. நல்லா இது அப்படி போமிங்கிட்டு நான் ஸ்லீப்பர் இல்லாமல் வந்தீங்களேன் என்றால் நான் பள்ளி உள்ளால வந்து வெளியில வந்தேன். நல்லா இது வந்தால் ஜெஃப்னால இருந்து உங்களுக்கு டோட்டலாகவே போகும். ஒரு என்றால் நீங்கள் வரணும் அந்த ஜெஃப்னால இருந்து கைட்ஸ்ன்னு சொல்கிற இடத்துக்கு வந்து அங்கிருந்து வரணும். அப்போ கிட்டத்தட்ட அங்கிருந்து வந்து இப்போ நான் வந்த மெயின் ஐலாண்ட்லேருந்து திருப்பி அந்த போட்டில் வந்து வரணும். அப்போ எல்லாம் உங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னால் ஜெஃப்னால இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கே எல்லாம் ஒரு நீங்கள் ஒரு 2 ஹவர் பார்க்கணும். கிட்டத்தட்ட 2 ஹவர் பார்க்கணும். எனக்கு ஜெஃப்னாலேருந்து இந்த போட்டில் வர இடத்துல வர காட்டியும் ரோட் பெரிய விசேஷம் இல்லை. உடஞ்ச இதுதான். இந்த அசருக்கு பாங்கு கேட்குது. அது பாங்கு முடிஞ்சதுக்கு பிறகு நான் பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் வாரண்டா ஜெஃப்னாலேருந்து வாரண்டால் 2 ஹவர் போகும் ஃபுல்லாக இங்கே வந்து சேர்றதுக்கு. அதே மாதிரி அப்போ உங்களுக்கு 2 ஹவர் அங்கால போகும் நீங்கள் திருப்பி போகிறண்டால். அப்போ டோட்டலாக நீங்கள் 2 ஹவர் இப்போ இதுக்கு இந்த பள்ளிக்கு வர இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஒரு 1/2 ஹவர் பார்க்கணும் நீங்கள். அப்போ எல்லாம் டோட்டலாக ஒரு 5 ஹவர்ஸ் வச்சே வாங்க. என்னால் அவசரமாக வந்துட்டு போகிற அமைப்புண்டு இல்லை. என்னோட வந்து என்னோட போயில என்ன போட்டும் இதாகிறதுனால நல்ல இடம் உண்டு. நீங்கள் ஜெஃப்னா வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த போட்டில் வர்றது அதெல்லாம் நல்லா உங்களுக்கு நல்ல இடம் உண்டு. நல்லா இது நல்லா பார்க்க அமைதியாக நல்லா ராகத்தாயுது. போய் நான் ஒரு தொழுதுட்டு அப்படி தான் வருவேன். நல்லா இதுதான் நான் பார்க்க. இதில் இங்கிட்டு வாஷ்ரூம் எல்லாம் இந்த இங்கால பாத்ரூம் அதில் வசதி அளிக்குது. அது மாதிரி லேடிஸ்க்கும் தொல்லையிலும் லேடிஸ்க்கும் இது பண்ணையிலும் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. தாங்க அப்படி உள்ளே கொஞ்சம் போய் பார்ப்போம். இதில் சந்தக் இது வந்து 100 வருஷம் பழசாம். 100 வருஷம் பழசான ஒரு சந்தக்குள்ள தான் இது. இதான் நாங்கள் வந்த அந்த ட்ரக் தான் இது. அவர் நிற்கிறாரு எங்களை திருப்பி கூட்டிட்டு போகிறதுக்கு. உங்களோட பேர் எப்படி? சிவா. நைனா தீவு வந்தால் சிவா என்ன கான்டாக்ட் பண்ணால் அவர் ஃபுல் டவுன் அடிச்சுன்னு வருவார். ஸோ காய்ஸ், நைனா தீவு போயிட்டு வந்து நிற்கிறேன். அந்த நேரம் இந்த காப்பாக்கு போய் நீங்கள் வந்து சேர்ந்துட்டேன். நீங்கள் ஐலேண்டுக்கு மெயின் ஐலேண்டுக்கு. இது வந்து என்னென்னால் அந்த போட் சர்வீஸ் வந்து நார்மலி எங்களோட ஊர்ல எல்லாம் பஸ் மாதிரி தான். என்னென்றால்
ஒரு அரவருக்கு ஒருக்கா இங்கே அங்கிருந்து இங்கே போகுது. அவங்க வந்து ஒருத்தருக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து நான் வந்து ப்ரைவேட் போட் சப்ஜெக்ட் கேட்கல, என்ன இது போயின்னு வந்ததுனால கேட்கல. அது நைனாத்தீவுக்கு வந்து என்னென்னால் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் உண்டு. அதில் நார்மலாக ஆட்கள் வாழ்கிறாங்க. அவங்க பார்த்து கொள்றாங்க. முஸ்லீம் ஆட்கள் அதே மாதிரி சிங்கள கொஞ்சம் போல டெம்பிள்ஸ் கொஞ்சம் முஸ்லீமாக கொஞ்சம் பேர் அந்த பள்ளி நான் போட்ட பள்ளி ஏரியாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஐலாண்ட் உண்டு. அதில் ஏடிஎம் இருக்குது, அது போல் போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாமே இருக்குது. அதே போல் ஸ்கூல் அதெல்லாமே இருக்குது. அங்குள்ள மக்கள் அவங்க தேவை செய்யலாம். இங்கேருந்து அங்கிருந்து தான் போவாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஜெஃப்னா வாரக்கில் இருந்தேன்னு சொன்ன அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் சம்டைம் அது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வரையிலும் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 hours 5 hours நீங்கள் டைம் வச்சு பார்க்கலாம். ஆனால் நைனாத்தீவு போகிறவங்க இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் ஏலியாவே வாரது நல்ல வந்தால் உங்களுக்கு நைனாத்தீவில் கொஞ்சம் போய் பார்க்கலும். ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எனக்கு மிச்சம் பார்க்கல. நான் அந்த பள்ளியை போய் பார்த்துட்டு அடுத்து அப்படியே சுற்றிட்டு வந்தேன், அவ்வளோதான். இப்போ போய் நிற்கிறேன். அந்தியாவது நல்லா இருந்துச்சு அந்த விசிட். அதுக்கு போனது இப்போ அந்தியாவது சன்செட் இங்கே சைடில் அப்படி வழங்குது. நான் போய் நிற்கிறது வந்து அங்கே நான் பார்க் பண்ணிட்டு வந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இல்லை, சின்ன ஹோட்டல் சின்ன கடைகள் இருக்குது போல். ஐநா என்ன மாதிரி நீங்கள் வாரவங்க இருந்தாலும் ஐநா உங்களுக்கு சாப்பிட்றது என்ன மாதிரி நம்மளாக செஞ்சு குடிக்க செஞ்சு கொள்ளையில் உங்களுக்கு. அது போல் டொய்லெட் வசதி எதுவுமே இருக்குது. இங்கே பார்க்கிங்லேயுமே இருக்குது. அதே போல் இங்கே சரியாக இந்த போட் எடுக்கிற இடம் அங்கனோடையுமே டொய்லெட் வசதிகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வாரவங்க இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கிருந்தா இப்போ சன்செட் ஆகுது. இன்னும் வியூ வந்து நல்லா இருக்கு. வியூ வந்து கார் அந்த ஐந்து நிப்பாட்டி ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். காப்பாக்கில் இருந்து இங்கே வரவங்க காப்பாக்கில் இருந்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த போட் எடுக்கிற இடம் கொஞ்சம் தூரமாக இருக்கும். அது பெரிய தூரம் இல்லை, அது லேசாக நடக்கிற தூரம் தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரமாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு. அது பெரிய தூரமாக பெரிய தூரம். நைனாத்தீவு போயிட்டு வந்து இந்த ஐலாண்டில் இங்கனோட நிற்கிறேன். என்னென்றால் நானும் காலைல இந்த வந்ததுனால பசி என்னமாலும் சாப்பிடுன்னு பார்த்தாலும் இன்னும் பெரிய கடைகள் இல்லை, கணக்கான நார்மலான கடைகள் தான் நிற்குது. ஆனால் இது என்னென்றால் இப்போ 5 மணி நேரத்தினால அதெல்லாம் மூடிட்டாங்க. இந்த 500 கடை நிற்குது. அதே மாதிரி இருந்தால் இப்போ நான் நிப்பாட்டிக்கிறேன். ஐலாண்ட் வியூ ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. இதில் எல்லாம் சாப்பாடு ஐட்டம் ஒன்றும் இல்லை. அது இப்போ ஒரு டீ ஒன்றும் ஒரு வடை ஒன்றும் எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு அப்படியே போகும்னு சொல்லி உங்களுக்கு வந்தால் இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் அந்த குறிச்சிக்காடு தான் இந்த நைனாத்தீவுக்கும் அந்த போகிற போட்டெல்லாம் எடுக்கிற இடம். குறிச்சிக்காடுலேருந்து நான் வெளியாகிறேன். அடுத்தது இங்கே இன்னொரு ஐலாண்ட் ஒன்று உங்களுக்கு போயிடும். இன்னொரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது, இந்த டெஃப்ட் ஐலாண்டு. அதாவது நெடுந்தீவுன்னு சொல்கிறாங்க, டெஃப்ட் ஐலாண்ட். அதுவும் வந்து நைனாத்தீவு மாதிரி இன்னொரு ஐலாண்ட் ஒன்று உங்களுக்கு போனால் அதுலேயும் கொஞ்சம் நல்லா அங்கிட்டு பார்க்கலாம் மேலுமாம். ஆனால் என்னென்னா அதுக்கு வந்து கொஞ்சம் தூரம். இதை பார்க்க பெருசு. அந்த நைனாத்தீவை பார்க்க பெரிய ஐலாண்ட் அது. அடுத்து இதை பார்க்க தூரமும் தான். அதுக்கு வந்து இது நைனாத்தீவு மாதிரி எந்த நேரமும் போட் போகாது. அது வந்து போகும் இதில் தான் போகும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு இங்கே இந்த குறிச்சிக்காடுலேருந்து போகுது. காலையில் 8:30க்கு ஒன்று இருக்குது. அது மாதிரி 12 மணிக்கு 3 மணிக்கு இருக்குது போல். அடுத்தது 4 மணிக்கு ஒன்று இருக்குதாம். அதில் 4 மணிக்கு போகிறதுல போனால் அங்கே தங்கிட்டு வருவாங்களாம் ஆட்கள். போய் அங்கே போய் தங்கிட்டு வரையிலும் போல். அதில் நினைக்கிறேன் தங்குறதுக்கு என்ன மாதிரி செட்டப் அங்கே ரூம்ஸ் அதில் அப்படி என்ன மாதிரி மிகவும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுக்கணும் நான். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐலாண்டு சொல்கிறாங்க. ஒருக்கா அவங்களுக்கு ட்ரை பண்ணுறாக்கள் யாரும் உங்களுக்கு ஒருக்கா போய் பார்க்கொண்டால் இங்கே வந்து உங்களுக்கு இங்கேருந்து போயிடும், தங்கிட்டு வரையிலும், இல்லாட்டி போயிட்டு வரவும் வேலும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சொல்கிறத படி பார்த்தால் அதுக்கும் ஒரு ஹவர் கூட போகும் போட்டில் மட்டும். இப்போ நைனாத்தீவுக்கெல்லாம் ஒரு அரை ஒரு 15-20 நிமிஷம் தான் போகும் போட்டில் நைனாத்தீவுக்கு. அதில் அதுக்கு வந்து போகிறோண்டால் டெஃப்ட் ஐலாண்டுக்கு போகிறோண்டால் ஒரு ஹவர் கிட்ட போகுமா. இனி அப்படி ஒன்றும் இருக்குது. நான் பார்ப்பேன் டெஃப்ட் ஐலாண்டுக்கும். நான் இன்றைக்கு பிளான் இருந்துச்சு எனக்கு நைனாத்தீவுக்கு போய்த்துட்டு அடுத்தது டெஃப்ட் ஐலாண்டுக்கும் போகும்போது தான் நான் வந்தேன். அதனால் என்னென்றால் இந்த டைம் நான் அவ்வளோ டைம் போகும்போது யோசிக்கலை நான். ஸோ இன்றைக்கி நான் டெஃப்ட் ஐலாண்ட் போகல. அடுத்த மேபி நாளைக்கோ இல்லாட்டி அடுத்த ஒரு ட்ரிப் ஒன்று தான் டெஃப்ட் ஐலாண்ட் என்ன மாதிரி செட்டப்னு சொல்லி பார்க்கணும். ரிட்டர்ன் போயின்னு காய்ஸ். ஈனா அழகான ஒரு வியூ ஒன்று வந்துச்சு, சீனரி ஒன்று. அதுதான் அப்படியே நிப்பாட்டினேன் பாருங்க.
சும்மா பிக்சர் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறேன். அப்படி அமைதியாகி இந்த இடம் சும்மா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது.